Ribuan pendukung National People's Power atau NPP memadati jalanan Kolombo pada Jumat guna merayakan Hari Buruh Internasional atau May Day dalam sebuah aksi besar yang dipimpin oleh pemerintah. Demonstrasi diadakan di seluruh Sri Lanka dengan total 21 reli di 21 kota besar, menandai perayaan dan dukungan kuat terhadap kepemimpinan NPP. I would like to say this government 100% corruption-free government, and they are smoothly conducting every sector, even not only government sector, even private sector, they are smoothly handling. So this government, I appreciate this government is conducting all the, even internationally, our Sri Lankan colleagues, those who living in overseas, they are conducting and they are supporting this government to steer in Mother Sri Lanka into the right path. පාලනය කරපු පාලක පන්තිය ජාති වශයෙන් 21 මේ பேரணிகளை உருவாக்கி இருக்கின்றோம். அணிப்பிசலக்கண தவக் கொலவල වෙයි කුලප්පු වෙයි දෙයක් අරුම පුදුම දෙයක් අපිට කලින් We are cordially supporting all the ways because this government, when we are considered the previous, this is 100% sure they always fulfill country's common people requirement. I would like to ask my Sri Lankan community, those who live in overseas, give your maximum support to build our Mother Lanka into the global pinnacle. අපේ රටේ ආදර්ශ පෙන්වන්න ඕනේ. කම්කරුවන් ලෝකයටම ගෙනෙන පණිවිඩය මුළු රටම ජාතික ජන நாங்கள் கொண்டாடுறது ஏன்னு சொன்னால் நிறைய மக்கள், அதாவது நிறைய பேர் வந்து இதில் வந்து கிட்டத்தட்ட 2 லட்சம் பேருக்கு மேலே வந்து இதில் வந்து இறந்துருக்காங்க. இந்த டேயை வந்து கொண்டாடுறதுக்கு வந்து ஒரு அவ்வளவு, அதாவது இது ஒரு வந்து லேசான ஒரு விஷயம் இல்லை. வந்து இந்த அதாவது 8 ஹவர் வேலை, 8 ஹவர் அதாவது 8 ஹவர் ஒர்க் அந்த அவசை வந்து எடுத்து கொடுத்தது இவங்க தான் வந்து எடுத்து கொடுத்தாங்க. රුපියල් කෝටි 50,000ක් වෙන් කරා දික්වා 1750 දක්වා වැඩි කරා. මේක වැඩ කරන ජනතාවගේ ආණ්ඩුව. அந்த நேரம் வந்து வெள்ளை உடுப்பு தான் வந்து உடுத்தி இருந்தாங்க. அந்த வெள்ளை உடுப்பு ஃபுல்லாக வந்து ரத்தமாச்சு. இந்த ரெட் கலர் ட்ரெஸ் கூட வந்து நாங்கள் போடுறதுக்கு காரணம் வந்து அதுதான். அதனால தான் வந்து நாங்கள் இதை வந்து கட்டாயம், அதாவது உழைக்கும் மக்களாக வந்து நாங்கள் இதை வந்து கட்டாயம் வந்து செலிப்ரேட் பண்ணணும். வந்து ලයිට් පත්තු කරන්න විදුලිය නැතුව යන රටේ ආර්ථිකය ස්ථාවර මට්ටමකට ශක්තිමත් කිරීම. இந்த நாடு வந்து இவ்வளவு இப்போ ஒரு நல்ல முன்னேற்றமாய் வந்து கொண்டு இருக்குது. இதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால், இந்த அனுரகுமார திசாநாயக்க எங்கட வந்து ஜனாதிபதி வந்ததுக்கு பிறகு தான் வந்து இந்த நாடு வந்து இந்த அளவுக்கு ஒரு முன்னேற்ற பாதையில் போகுது. இதுக்கு முதல்லலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாருமே இதுக்கு முதல்ல நிறைய வந்து களவு பொய் அந்த மாதிரியான இதுகள் தான் இருந்தது. ஆனால் இப்போ அப்படி இல்லை. இப்போ வந்து ஒரு சிஸ்டமாக வந்து போய் கொண்டிருக்கு. உண்மையிலே நாங்கள் எல்லாருமே சந்தோஷப்படுறோம். வந்து இப்படி ஒரு ஜனாதிபதி, இப்படி ஒரு கவர்மெண்ட் வந்ததுக்கு வந்து நாங்கள் எல்லாருமே வந்து ரொம்ப சந்தோஷப்படுறோம். வந்து இது வெறுமனே ஒரு நிகழ்வாக அல்லாமல் இந்த நாட்டிற்குள் நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம், இந்த நாட்டிற்குள் ஒரு மாற்றத்தில் துவக்கமாகவும் அது தொடர்ச்சியாகவும் நடந்து கொண்டிருக்கிறது. இலங்கையிலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய மாற்றங்கள் இடம்பெற்றிருக்கின்றது. தொழிலாளர்கள் Jelajahi cara baru mendapatkan informasi. Download Metro TV Extend sekarang.